அல்லேலூயா. இந்த நாளிலேயும் உங்களோடு கூட இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஜீவன் சுகபலத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். மாலை வேளையிலும் பெரியவையாளன் ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி மறுபடியுமாக வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய ஞானத்துக்கென்று நாம் வேதத்திலிருந்து ஒரு மனிதரை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப சுருக்கமா நேரம் வருகிறதுனால நான் சீக்கிரமாக முடிய பிரயாசப்படுகிறேன். இந்த பெரியவையாளனை நமக்கு தெரியும், சுமார் 2300 வருஷங்களுக்கு முன்பாக பல காரியங்கள் நடந்தது. இந்த நாள்ல தான் ஆண்டவர் தன்னுடைய கடைசி விருந்தை சீஷர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்டார். அதன் பின்பு அவர் கடைசியாக இந்த உலகத்திலிருந்து ஜெபம் பண்ணி அந்த கெத்செமனே ஜெபமும் இந்த நாள்ல தான் இடம்பெற்றது. அதுக்கப்புறம் ராத்திரி அவர் என்ன செய்யறாங்க, அரசாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பல விதமான விசாரணைகள், இரவு முழுவதும் விசாரணை. அப்புறம் நாளை தினத்துல அவர் வந்து சிலுவையில் அறியும்படியா பிலாத்து வந்து உத்தரவு போறாரு. இதான் இந்த 2 நாள்ல நடந்த ஒரு சில காரியங்கள். இந்த நாள்ல நம்முடைய தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு மனிதர் பேதுரு. பேதுருவை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒருவேளை நிறைய பேர் நீங்க அதை தியானித்திருப்பீர்கள். அவருடைய ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம், என்னது? சீமோன். பேதுருடைய பேர் வந்து சீமோன். அதுக்கு அர்த்தம் வந்து கேட்கிறவர் என்று அர்த்தம். அவருடைய அப்பா பேர் யோனா, அவருடைய சகோதரர் பேர் அந்திரேயா. பேதுரு, அந்திரேயா, அது மாதிரி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா மீனுடைய ஃப்ரெண்ட்ஸ் செபதேவின் குமார் யாரெல்லாம், யாக்கோபும் யோவான், இவங்க 4 பேரும் மீனுடைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அது மாதிரி இவங்கெல்லாம் யோவான் ஸ்நானகருக்கு சீஷர்களா இருந்தாங்க. அப்புறம் வந்து அந்திரேயா வந்து முதல்ல பேதுரு வந்து இயேசு என்ன செய்யறாரு, கூட்டிட்டு வர்றாரு. அந்த மாதிரி இவங்க அப்புறம் இயேசு ஒரு தடவை கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வரும்பொழுது பேதுருவோடைய படகுல ஏறி உட்கார்றாரு, பிரசங்கம் பண்றாரு. அதுக்கப்புறம் பேதுரு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருக்குனாக அப்படியே கிளம்பிடுறாரு. இயேசுக்கு பார்க்க அவங்க 4 பேரும் அப்படியே போயிடுறாங்க. ஸோ இது சுருக்கமான ஒரு முகவரி. பேதுருவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால நான் ரொம்ப சொல்ல ஆசைப்படல. முக்கியமான ஒரு காரியம் தான், இயேசு வந்து சீமோனுடைய பேர் என்ன செய்திருக்கிறாரு, மாத்தினார். ஒரு பிலிப்பி பட்டணம் நினைக்கிறேன், அந்த இடத்துல அவர் ஒரு ஞானத்துக்கு கிடைத்த ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து சீமோனுடைய பேர் எப்படி மாத்துறாரு, கேபா அப்படின்னு மாத்துறாரு. கேபா என்பது ஒரு கிரேக்க பதம். அதற்கு அர்த்தம் என்னன்னா பாறை, ராக். அததான் தமிழ்ல வந்து நம்ம பேதுரு சொல்றோம், ராயப்பர், இந்த மாதிரி பலவிதமான பேர்களை அவங்க கூப்பிடுறாங்க. ஆனா ஆண்டவர் அவருக்கு மாத்தின பேர் என்னது, கேபா. அதான் வந்து கிரேக்க பதம். ஸோ இந்த பேதுருவை பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு மனிதர், துடுதுடுப்பான ஒரு மனிதர். முத்திரிக்கொண்டே சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு மனிதர். ஆண்டவரோட நிறைய கேள்விகளை கேட்டவர் பேதுரு. ஆண்டவரிடமிருந்து நிறைய தடவை பதிலை பெற்றவர் பேதுரு. ஆண்டவரிடமிருந்து நிறைய வாழ்த்துக்களையும் சில நேரம் வசைகளையும் பெற்றவர் யாரா, பேதுரு தான். ஆண்டவர் ஒரு கால நேரத்துல போடா சாதாரண அந்த மாதிரிப்பட்ட ஒரு அவலங்களை, அந்த மாதிரி ஒரு வார்த்தைகளையும் அவர் என்ன செய்தார், கேட்கிறவராக இருந்தார். ஆனாலும் அவர் என்ன செய்யறார், ஆண்டவரோட he loved Jesus so much. அவர் இயேசு மேல் அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார். இயேசுவும் தன்னுடைய பிரதான சீஷர்கள்ல 3 பேரை தன் கூடவே கொண்டு வைத்திருந்தார். அதுல யார் ஒருத்தர், பேதுருவா இருந்தார். அவர் நிறைய சம்பவங்களை நீங்க வேதத்துல வாசிக்கலாம். அவருடைய சிந்தனை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். நம்ம ஒரு பெரிய மனுஷனை பார்க்கிறோம் அப்படின்னா, ஒருத்தர் நல்லா பிரசங்கம் பண்றாரு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், அவர் எப்படி பிரசங்கம் பண்றாரு பாரு அப்படின்னா நினைப்போம். ஆனா பேதுருவோட நினைப்போம் அப்படி கிடையாது. நானும் அவர் ஒரு பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் யாரு, பேதுரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காலகட்டத்துல பேதுரு கப்பல்ல இருப்பாரு. அப்ப இயேசு என்ன செய்வார், கடல்ல நடந்து வந்தோட பேதுரு என்ன செய்வாரு, அப்படியே குதிச்சுவார் கடல்ல, நானும் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்படி ஒரு பயங்கர ஒரு துடிதுடிப்பான ஒரு மனிதர். அவருடைய வாழ்க்கையில சுமார் 2300 வருஷம், இந்த வருஷத்துக்கு முன்பாக இந்த பெரியவையாளன் அன்று ஒரு முக்கியமான காரியம் பேதுருவோட வாழ்க்கையில் அரங்கேறினது. இவ்வளவு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்த பேதுரு, அங்க பேதுருக்கு வந்து ஒரு சோதனை வருகிறது. இதை நம்ம என்ன சொல்லணும், சோதனை தான் சொல்லணும். ஏன்னா பிசாசு தான் சோதிகள். ஆண்டவர் வந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல தெளிவா ஆண்டவர் சொல்லுவார், இதோ உங்களெல்லாம் சோதிக்கிறது என்ன செய்யலாம், பிசாசு வந்து பெர்மிஷன் கேட்டுட்டான், ஆனாலும் உங்க விசுவாசம் ஒழிந்து போகாது அப்படின்னு நான் ஜோபம் சொல்லிட்டார். சோ அதனால பேதுருக்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனை என்ன சொல்லி ஆண்டவர் அவருக்கு முன்னாடி தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீங்க மத்திய எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல பேதுரு வந்து
பயங்கரமா ஆண்டவர் சொல்லுவாரு. எல்லாரும் இடர்ல இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், இடர்ல அடைய மாட்டேன்னு சொல்லுவாரு. அதே அதிகாரம் 34ஆம் வசனத்துல அவருக்கு என்ன சோதனை வரப்போகுதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. இன்னைக்கு சேவல் 2 தடவை போறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை மறுதளிப்பா சொல்லிடுவாரு. 35ஆம் வசனத்துல மறுபடியும் பேர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், அவங்க கூட சாவனால சாவேன், நான் அப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஆண்டவர்கிட்ட அந்த காரியங்களை சொல்றார். பயங்கர ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர், ஆண்டவருக்கு பயங்கர விசுவாசமான ஒரு மனிதர். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலும் பிசாசு என்ன செய்யறான், சோதனையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறான். அவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறான். அதனால நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை இந்த 40 நாள் நம்ம பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் ரொம்ப அடக்க ஒடுக்கமா பல காரியங்களை விட்டு ஜெபத்துல ரொம்ப நேரம் அறிந்திருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த 40 நாள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு நான் நினைக்கிறேன். அதுல ஜெபம் எல்லாம் முடிஞ்சு. சோ நீ அடுத்த வாரத்துல இருந்து ஒருவேளை நம்முடைய ஜெப நிலை இல்ல நம்முடைய வாழ்க்கை பழைய நிலைமைக்கு மாற வேண்டும் என்று இந்த பிசாசு என்ன செய்வான், சோதனைகளை கொண்டு வரும். பேதுருவோட வாழ்க்கையில அப்படிதான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையா இருந்த மனிதர் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தாரு, சூழ்நிலைகளை பிசாசு மாற்ற ஆரம்பித்தார். பாருங்க, அவங்க யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிங்க, நான் வசனத்தை மாத்திரம் சொல்றேன். 18ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு காட்சி நடக்குது. இயேசு அரஸ்ட் பண்றாங்க. அரஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு தெரியும் எப்படி கத்தியை காட்சி போட்டது யாரு, பேதுரு. உடனே மல்குஸோட காலை என்ன செஞ்சிருவான், பிறந்துருவான். அப்படிப்பட்ட ஆள் பேதுரு. ஆனா அரஸ்ட் பண்றாங்க. அரஸ்ட் பண்ணி பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போகும்பொழுது 2 சீஷர்கள் அவங்க பின்னாடி போறாங்க. யாரெல்லாம் போறாங்க, பேதுருவும் யோவானும் போவாங்க. அதை நீங்க யோவான் 18ஆம் அதிகாரத்தை படிக்கலாம். அப்ப அந்த 15ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த இடத்த பார்க்கும் பொழுது யோவானுக்கு பிரதான ஆசிரியர் எங்கே பழகுவாங்க. யோவான் டைரக்டா செய்வாரு, அந்த அரண்மனைக்குள்ள போயிடுவாரு. பேதுரு வெளியே முற்றத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஆனா திருப்பி யோவான் வந்து என்ன செய்வாரு, பேதுருவை கூட்டிட்டு உள்ள போவார். பேதுருவை கூட்டிட்டு அந்த வாசல்காரன் சொல்லுவாரு, இவரும் எனக்கு தெரியும்பா, இவரை உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவை கூட்டி உள்ளே போயிட மாட்டாரு. என்ன செய்வாரு, பேதுருவை கொண்டு போய் அந்த வராண்டா முற்றத்துல விட்டுட்டு இவர் உள்ள போயிடுவார். அப்ப பேதுரு என்ன செய்யறான், இப்ப அந்த இடத்துல அவர் இருக்கிறார். சோ ஒரு சோதனை வருது, சாத்தான் சோதிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஆண்டவரும் அந்த சோதனையை பேதுருக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. ஆனாலும் சாத்தான் என்ன செய்யறான், சூழ்நிலைகளை மாற்றுறான். ஆனா பேதுரு என்ன செஞ்சாரு, அந்த சோதனையில விழுது. ஆண்டவர் மறுதலிச்சாரா இல்லையா, மறுதலிச்சார். யோசேப்புக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாவம் செய்வதற்கான சூழ்நிலைகளை பிசாசு என்ன செஞ்சா, உண்டாக்குறான். யோசேப்புடைய வாழ்க்கையில யாருமே இல்லை, தனிமே இல்லை. அந்த தலைவருடைய ஒய்ஃபும் இவனும் அவ கூப்பிடா, வந்து வா என் கூட ஏறி அப்படின்னு சொல்றான். ஆனா யோசேப்பு அந்த இடத்துல என்ன செய்யறாரு, பாவம் செய்யல, சோதனை மேற்கொண்டாரு. ஆனா பேதுரு என்ன பண்ணாரு, சோதனை விழுது. என்ன செஞ்சாரு, மறுதலிச்சாரு. முதல்ல ஒரு வேலைக்காரிட்ட மறுதலிச்சாரு. ரெண்டாவது இன்னொரு புருஷனா பிரியா தெரியல, 4 விஷயத்துல வேற மாதிரி. ஆனா இன்னொருத்தங்க 2வது தடவை மறுதலிச்சாரு. 3வது தடவை ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி மறுதலிச்சு. ஒரு சில பேர் கூடி இருக்கவே ஒருத்தர் திருப்பி அந்த ஸ்திரீ கேட்பா, நீ அவங்க கூட இருந்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, மறுதலிச்சாரு. சோ சாத்தான் விரிச்ச வலையில பேதுரு கிளீனா என்ன செஞ்சாரு, பண்ணிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை நிறைய நேரத்தில் அப்படிதான். நம்ம சாத்தானை ஜெயிக்கணும் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், போராடி கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் என்ன செய்யறாங்க, நீட்டா ஒரு டிராப்பை வச்சு நம்ம கேட்டு ஒரு வலையை ஆயத்தப்படுத்தி நம்மளை உள்ள பண்ணிடலாம். இதே மாதிரிதான் பேதுருவோட வாழ்க்கை. பேதுருக்கு ஆண்டவர் இத்தனையோ ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சொல்லிட்டாரு. என்ன சோதனை பேதுருக்கு வரவே சொல்லிட்டாரு. அதனால என்ன செஞ்சாரு, பேதுரு கரெக்டா அந்த சோதனைக்குள்ள போய் மாட்டிட்டாரு. சரி, சோதனையில மாட்டுறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. வாழ்க்கையில போராட்டம் வர்றது பெரிய பிரச்சனை கிடையாது. மனுஷனா இருக்க எல்லாத்துக்கும் சோதனை வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த சோதனைக்குள்ள மாட்டின பேதுரு அடுத்து என்ன பண்றாரு, அதுதான் ரொம்ப முக்கியம். சோதனைக்குள்ள மாட்டின பேதுரு என்ன செஞ்சாரு, அடுத்து என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கை எப்படியா மாறுகிறது, மாற்றப்பட்டவருடைய வாழ்க்கையின் ரகசியம் என்ன. இந்த 2 காரியத்தையும் ஒரு 4-5 காரியம் இருக்கு. ஆனா அதை சுருக்கி நான் 2 காரியமாய் நான் சீக்கிரமாய் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது பேதுரு செஞ்ச முக்கியமான ஒரு காரியம், turning towards Jesus. இயேசுவின் பக்கமாய் தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் அவர் திருப்புகிறார். எடுத்து வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனங்கசந்து அழுதான். He remembered Jesus. சோதனையில அகப்பட்டாரு, சோதனையில தோத்து போயிட்டாரு. அதற்கப்புறம் பேதுரு என்ன செய்யறாருன்னா, தான் செய்த பாவத்துக்காக அவர் மனங்கசந்து அழுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதுவும் எதை நினைச்சு அழுகிறார்னா இயேசுவை நினைத்தவர், இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்தவர். இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு காரியங்களை நம்ம பார்க்கலாம். சீஷர்கள் 2 பேரும் சோதனை ஆகப்பட்டாங்க. இன்னொரு சீஷன் யார் ஆகப்பட்டார்? யூதாஸ் காரியத்தை ஆகப்பட்டார். அவரும் இதேதான், பேதுரு மாதிரியே தான். இயேசு ஒருத்தனை காட்டி கொடுப்பான்னு தீர்க்கதரிசனம் சொல்றாரு, அதே மாதிரில அவன் வந்துட்டான். ஆனா நீங்க 2 பேரோட முடிவை பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியத்தை 4 கொண்டு செத்தான். ஏன் அப்படி செத்தான் அப்படின்னா அவனும் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டான். உடனே என்ன செய்யறாரு? 27ஆம் அதிகாரம் நீங்க 3ல இருந்து கொஞ்சம் வசனத்தை வாசிக்கும் பொழுது யூதாஸ் காரியத்தை சொல்றாரு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுக்கிறேன் சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. அவர் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டார். ஆனா எங்க போய் மனஸ்தாபப்பட்டாரு? எங்க போறாரு? பிரதான ஆசாரியன் போறாரு. அங்க போய் காசு வாங்க காசை தூக்கி எறிகிறாரு. ஆனா அவர் இயேசுவை பற்றி அவர் நினைக்கவே, இயேசுவின் சமூகத்திலே வந்து அவர் இயேசுவின் பாதத்துல வந்து அவர் தன்னுடைய பாவத்துக்காக அவர் என்ன செய்யல? மனஸ்தாபப்பட்டார். அதனாலதான் யூதாஸ் காரியத்தோட வாழ்க்கையில பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளாமல் அவர் என்ன செய்தார்? அவர் செய்த பாவம் அவரை குத்துட்டு அவர் தூக்கில் போட்டு அவர் 4 கொண்டு. ஆனா பேதுருவுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் தப்பு செஞ்சாலே, சோதனையில் ஆகப்பட்டாரு, இயேசு மறுதலித்தார், எல்லாம் ஒன்றுதான். ஆனா அவர் என்ன செய்தார்? அவர் செய்த பாவத்துக்காக அவர் இயேசுவின் பாதத்தில் வந்து இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைத்து அவர் தன்னுடைய பாவத்துக்காக மனக்கசந்து அழுதார். அதனாலதான் பேதுரு பாவம் மன்னிப்பு திரும்பவும் அவர் இயேசு பண்றாரு. நீங்க கூட நம்மளோட வாழ்க்கை அப்படிதான். பல காரியங்களை நாம் செய்தவர்களா இருக்கலாம், பாவ காரியங்களை செய்தவர்களா இருக்கலாம். இந்த 40 நாள்ல நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், சிகரெட் குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், யாரும் இச்சையா பார்க்க மாட்டேன், இச்சையா நான் யோசிக்க மாட்டேன், இப்படியே முடிவு எடுத்து கோபப்பட மாட்டேன், பெருமையை அடைக்க மாட்டேன், பொறாமப்பட மாட்டேன், எல்லாத்தையும் நினைச்சு நீங்க அந்த 40 நாள் நீங்க அப்படியே கட்டுக்கோமா வந்துடலாம். ஒரு நாள் 40 நாள் முடிந்து இனி நம்ம அடுத்த வாரம் போகும்போது பிசாசு பிரித்திருக்கிற வலையில நாமளும் என்ன செய்யலாம்? உள்ள போக்கு போய் விழுந்துடலாம். ஆனா பாவம் செஞ்சேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யலாம்? செய்யலாம், மனஸ்தாபப்படுங்க, மனக்கசத்தாலுங்க. ஆனா யார்கிட்ட வரணும்? இயேசுவிடமாக திரும்பணும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்? பாவத்தை அறிக்கையிடும் பொழுது அவர் ஒரு பாவம் மன்னிப்பு நிச்சயிக்க விரும்பும். அந்த விசுவாசத்தை கொடுப்பார். அவருடைய ரத்தம் என்ன செய்திருக்கு? அவருடைய நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்த அவருடைய ரத்தம் மறுபடியுமாக நம்மை கழுவி நம்மை அவரோடு கூட ஒப்புருவார். இதுதான் இயேசு கொடுக்கிற ஒரு என்னது ஒரு காரியம். மனுஷனால அது கொடுக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா புறமதத்தார்கள் என்ன பண்றாங்க? ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அவன் வருஷம் என்ன பண்றான்? வருஷம் பண்றான். போன வாரம் நாங்க காலைல சாயந்தரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம், ஒரு மீட்டிங்காண்டி போகும்பொழுது பார்த்தா திடீர்னு ஒரு செகண்ட் ஃபுல்லா டிராபிக் ஜாம். என்னடா விசித்திரமா இருக்கு, டிராபிக் ஜாமே வராது பார்த்தா ஒரு 2-3 இந்த குட்டி அணை சொல்லுவாங்க வண்டி, அதுல சைட்ல வந்து ஒரு பெரிய கம்பு போட்டு ஒவ்வொரு ஒரு கம்பளையும் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் தொங்குறாங்க. ஆணிய முதுகுல வச்சு என்ன செய்யறாங்க? தொங்கி அந்த வண்டி அப்படியே போகுது. இதெல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு பாவம் தெரியுது. ஆனா என்ன செய்யறாங்க? பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை மனசுக்குள்ள பறந்ததுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் சொல்லி அவங்க கடவுள் என்ன செய்யறாங்க? ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இயேசு வந்து என்ன எதிர்பார்க்க? அவர் இந்த மாதிரி யாரும் இந்த பக்கம் நடந்தோ அந்த பக்கம் போ உருளுங்க சொல்ல. அவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, பாவத்துக்காக நீ மன கஷ்டத்தாடு, பாவத்தை நீ ஒத்துக்கு. இன்னைக்கு ஏன் நம்மளால பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல அப்படின்னா, நாம் பாவி என்று யாரும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல். பாவம் சொல்ல நீங்க பெரிய பெரிய பாவம் நினைக்காதீங்க. கொலை பண்ண இதெல்லாம் பாவம் கிடையாது. இதுவும் பாவம் கிடையாது, இதெல்லாம் பாவம். அதாவது 5:19-21 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் அந்த பாவத்தை பட்டியல் போடுது. மாம்ச கிரியைகள் என்ன அப்படின்னு? பெருமைகள், பொறாமைகள், கோபங்கள், சண்டைகள், பகைகள், இதெல்லாம் மாம்சங்கள், எல்லாம் பாவம் தான். இந்த பாவம் கண்டிப்பா உங்கள்ட்ட இருக்கணும். பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பாவம் இல்லைன்னு சொன்னா நீங்க ஆண்டவருடைய சட்டத்துக்கு விரோதமா இருக்கு. ஒருவருக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமாக அவர்கள் என்ன இருக்காது? சத்தியம் இல்லைன்னா அதுல எல்லாரும் பாவிங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம சரணட முடியாத ஒரு சூழ்நிலை, நமக்குள்ள இருக்கிற ஒரு சுய நீதி நம்மளை பாவி என்று ஒத்துக்கொள்ள வைக்க மாட்டேன். நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன், நான் நல்லா வேத வாசிக்கிறேன், அதனால நான் பாவம் பண்றேன், நான் பாவின்னு சொல்லி நம்மளால அர்த்தம் பண்ண முடியாது. இங்கிலீஷ்ல பாவத்துக்கு சின் அப்படின்னு சொல்றாங்க. என் நடுவில் என்ன இருக்கு? நான் இந்த உட்காரம். இது இன்னைக்கு வந்தது இல்லை.
ஆதியாகமத்துல ஏதேன் தோட்டத்திலிருந்து உண்டான பாவம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை படிச்சா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த பழத்தை 2 பேரும் தின்றாங்க. என்னோட தேவன் சாயந்தரம் வருவார். வந்து ஆதியாகமம் 3:11 நினைக்கிறேன். ஆதாம்கிட்ட கேட்பார். வந்து 3:11 ஆதாம் வந்து கேட்பார், எப்பா அந்த பழத்தை நீ புசித்தாயா அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஆதாம் என்ன பதில் சொல்லணும்? ஒண்ணு புசித்தே சொல்லணும், இல்லாட்டி என்ன சொல்லணும்? புசிக்கலே சொல்லணும். 2 பதில் தான். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? தேவனே நீங்க கொடுத்த இந்த ஸ்திரீ தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தா. நான் சாப்பிட்டேன் அவரால் சொல்ல முடியல. 2வது ஸ்திரீயை கேட்பாரு, எப்பா நீ சாப்பிட்டியாமா? அங்க என்ன சொல்லணும்? ஒண்ணு நான் சாப்பிட்டேன் சொல்லணும். அந்த ஸ்திரீ என்ன சொல்லுது 13ஆம் வசனத்துல? சர்ப்பம் தான் அதுதான் என்ன வந்துச்சு. இங்க என்ன தெரியுதுன்னா, நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன்னு நம்மளால செய்ய முடியல, ஒத்துக்கொள்ள முடியல. இது ஆதியிலிருந்து வருகிற ஒரு நிலை. ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுல ஒரு 3 வயசு பிள்ளை இருக்கு வச்சுக்கோங்க. அதை மணல்ல உட்கார வச்சுக்கீங்க. மணல்ல உட்கார வச்சு சொல்லிட்டு போறீங்க, மண்ணில் விளையாடாத அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போயிரு. அந்த பிள்ளை மண்ணில் விளையாடுச்சு. கொஞ்ச நேரம் நினைச்சுங்க, வாரீங்க, வந்தவொடனே அந்த பிள்ளைய பாக்குறீங்க. அந்த பிள்ளை என்ன செய்யும்? என்ன செய்யும்? அம்மா நான் மண்ணில் விளையாண்டுட்டேன் அப்படின்னு சொல்லணும். என்ன செய்யும்? ஒண்ணு கையை தட்டும், மண்ணை கீழே போட்டு உதவும். இல்லாட்டி என்ன செய்யும்? அந்த கையை பின்னாடி மாறி தெய்வம் செய்யாதா? நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? அது செய்ய நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? உண்மையே இதான் பவுல் சொல்றார். நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவ பிரமாணம். இந்த பாவ பிரமாணம் எங்க இருந்து? ஏதேன் தோட்டத்திலிருந்து வந்தது. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் அந்த பாவ பிரமாணம் இருக்கும். அந்த பாவம் தான் வேதனையிலே சோதனைக்குள்ள அகப்படச்சு. ஆனா அதுல இருந்து அவர் என்ன செய்யறார்? அந்த பாவத்தை நினைத்து இயேசுவின் பாதத்தில் வந்து அவர் மனதை செஞ்சார். பாவம் செய்யறது பெரிய உடனே பழக்கம் சொல்லாங்க செய்யறது. ஆனா என்ன செய்யணும்? இயேசுவின் வந்து மனதை செஞ்சார். அந்த பாவத்தை மனிதர்கள் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார். நீங்க முதல்ல அறிக்கை செய்யணும். ஐஎம்எஸ் 2 பேர் சண்டை போட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுது, நான் தப்பு பண்ணிட்டேன், போய் அவன்கிட்ட சொல்லிருந்தேன், நான் தப்பு பண்ண விடுவா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம கூட பாவ பிரமாணம் ஆண்டு வேலையில அதை நாம் அறிக்கை செய்யணும். அவருடைய சமூகத்தில் வந்து அதற்காக நாம் அழ வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஒரே நான் பாவம் பண்ணிட்டேன். எங்க அப்பா அவர் சொல்லுவார், அவர் ரசிக்கப்பட்டு பல வருஷங்கள் கழித்து அவர் திடீர்னு ஒரு நாள் அவர் சும்மா இருக்கிறப்ப அவர் செஞ்ச பாவம் தான் ஞாபகம். பட் அவர் திருப்பி உட்கார்ந்து என்ன பண்ணார்? ஒரு பேப்பர் எடுத்து திருப்பி அவர் வர்ற பாவத்தை ஞாபகப்படுத்தி அதை பேசி சொல்றார். என்ன பண்ணீங்கன்னா ஆண்டவர் அதை விரும்புகிறார். இன்னும் நீ பாவம் செஞ்சுட்டே இருக்க, ரசிக்கப்பட்ட ஆவியில் அபிஷேகப்பட்ட வரவேற்பட்ட நான் பரிசுத்தவன் யாராலும் சொல்ல முடியாது. பாவம் பண்ணலாம், அது தப்பே கிடையாது, பாவம் பண்ணுங்க. ஆனா பாவம் பண்ணிட்டு இயேசுவின் சமூகத்தில் வந்து நான் பாவி என்று அந்த பாவத்துக்காக நீங்க மனம் கசந்து அழுகும் பொழுது இயேசு அந்த பாவத்தை விடுதற்கு உங்களுக்கு பெறன் அதை கொடுத்துட்டாருன்னா நம்ம ஆண்டவரோடு கூட உணர்வோம். தேர்வு மறுபடியும் ஆண்டவரோடு கூட உணர்வோம். எப்படின்னா முதலாவது இயேசுவின் பக்கமாக மனுஷன் மற்ற அப்போஸ்தலர்கள் வர அங்கே அந்திரேயோட யாக்கோபு யோவானையும் அழல தனியா சுவர் பக்கம் இருந்து இயேசுவை நினைத்து இயேசு சொன்ன வார்த்தையை நினைத்து ஒரு விஷயத்தை நம்ம இன்னும் என்னதான் பாவம் பண்ணேன், இன்னும் நான் எதையாவது பண்ணணும் மாட்டேன் கேள்வி மாட்டேன். உங்களுக்கே தெரியும் என்ன பாவம் இருக்குன்னு சொல்றேன். உலகம் ரொம்ப பாவத்துல போயிட்டு இருக்கு. பிசாசு அடிச்சு தள்ளிட்டு நல்லா இருக்கு. மொபைலை 10 நிமிஷம் நம்மளால நேரம் வச்சு பார்க்க முடியல. தேவையில்லாத நிறுவனம் நம்ம கண்கள் எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த பாவத்துக்காக இந்த ராத்திரி வேளையில உங்களுக்காக ரத்தம் சிந்துற இயேசுவின் பாதத்துல வந்து மனங்கசந்து அழும் பொழுது கர்த்தர் அந்த பாவத்தை மேற்கொள்றது பலப்படுவார். ஹல்லேலூயா. முதலாவது டர்னிங் டுவர்ட்ஸ் ஜீசஸ். இரண்டாவது ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பேதுரு பண்ண இரண்டாவது காரியம் என்ன? ரெனோவேட் யுவர் கவெனன்ட். உன் உடன்படிக்கையை புதுப்பி. பேதுரு இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா இயேசுவோடு கூட தன் உடன்படிக்கையை புதுப்பிக்கிறார். எல்லாம் முடிஞ்சது, சோதனை முடிஞ்சது, ஆண்டவர் உயிரோடு எழுப்பிச்சாரு, 2 தடவை தரிசனம் ஆயிட்டாரு, 3வது தடவை தரிசனம் ஆகிறாரு,
ஒரு காரியத்தை, ஒரு சம்பவம் நடக்குது. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் நடக்குது. அங்க ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்கிறார். 15ஆம் வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், அவர்கள் போதனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி என்ன பெயர் கூப்பிடுறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இங்க பேதுருவே கூப்பிடுறது, இவர்தான் பேரை மாத்தினவர், அப்படிதானே? இயேசுதான் சீமோன் பேரை வந்து பேதுரு மாத்தினவர். இங்க என்ன கூப்பிடுறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பழைய மனுஷனை ஞாபகப்படுத்திட்டியே அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? பழைய பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு முதல்ல ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இங்க பேதுருவுடைய பதில் என்னவா? ஆமான்னு சொல்றாரா, இல்லைன்னு சொல்றாரா? ஆமாம் தான் சொல்றேன். என்கிட்ட சாயந்தரம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறீங்க, சாயந்தரம் டீ குடிச்சீங்களா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நான் பதில் சொல்றேன், குடிச்சேன் காபி. எப்படி பதில்? குடிச்சேன், என்ன குடிச்சேன்? காபி. இங்க இது மாதிரிதான் பதில். ஆண்டவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? அன்பு கூறுகிறாயா? அதுக்கு பதில் பேதுரு என்ன சொல்றாரு? ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன். ஏன் அன்பு கூறுறேன்னு சொல்லுங்க. இங்க ரெண்டு பதம் யூஸ் ஆயிருக்கு. அன்பு கூறுகிறாயா ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க பதிலுக்கு பேதுரு நேசிக்கிறேன் அப்படின்றாரு. கிரேக்க பதத்துல பார்த்தா ரெண்டு டேர்ம் யூஸ் பண்றாரு. அகப்பே. ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னிடத்தில் அகப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? அகப்பே அப்படின்னா அந்த அன்பு எப்படிப்பட்டதா? விலை மதிப்பில்லாத ஒரு அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, ஒரு தெய்வீக அன்பு. இதெல்லாம் ஆண்டவர் வந்து சீமோன்ட்ட கேட்கிறார். எல்லாம் செஞ்சிட்டப்பா, மருந்து லட்சத்தை கரெக்டா போய் சோதனை விழுந்து எல்லாம் மாட்டிக்கிட்ட, சரி ஏதோ மத லட்சத்தை வந்துட்டேன். திருப்பி இப்ப கேட்கிறார் ஆண்டவர், பேதுருவே நீ அகப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? அதுக்கு பேதுரு யூஸ் பண்ற ஒரு டேர்ம் என்ன போட்டிருக்காங்க? ஆமாண்டவரே, நான் பிலோஸ்தே அன்பு. ரெண்டாவது ஒரு பதம், கிரேக்க பதம் பிலோஸ்தே. பிலோஸ்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தகப்பன் மகனுக்குள்ள ஒரு உறவினர், ஒரு தாய் பாசம், ஒரு தகவல் பாசம். இந்த உறவு எப்படி இருக்குமோ அந்த உறவின் அன்பு தான் இந்த பிலோஸ்தே அன்பு. ரெண்டு பதம். அன்பு கூறுகிறாயா, அகப்பே அன்பு கூறுகிறாயா? பேதுரு சொல்றார், ஆமாண்டவரே நான் பிலோஸ்தே அன்பு கூறுகிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். உடனே சொல்றார், சரி ஆடுகள் பேசு. ரெண்டாவது கேள்வி, அதே கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அகப்பே அன்பு வைத்திருக்கிறாயா? திருப்பி பேதுரு, ஆமாண்டவரே நான் பிலோஸ்தேயை நேசிக்கிறேன், நான் உண்மை நேசிக்கிறேன். சரி போ யார பேசு. மூணாவது தடவை ஆண்டவர் உஷாராயிட்டார். ஆண்டவருடைய கேள்வியை கேட்டு பாக்குறீங்களா? 17ஆம் வசனத்துல மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? எப்பா நீ பிலோஸ்தே அன்பு சொல்றியே, அந்த அன்பையாவது உருப்படியா வச்சிருக்கியா? ஆண்டவர் அவளை என்னை பார்த்து இதே கேள்வி, அன்பு கூறுகிறேன் சொல்லிட்டே இருக்கிறியே, உண்மையான பாசத்தை நீ வச்சிருக்கியா? இல்ல இன்னும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? ஆண்டவரிடம் அன்பா இருக்கிறேன், ஆனா நான் ஜெபம் பண்றதுக்கெல்லாம் பதில் வேணும் எனக்கு. நான் என்ன கேட்டாலும் நீங்க அதை கொடுக்கணும். ஏன் அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு உனக்கு? அவருடைய உடம்புல இருக்க கடைசி சொட்டு ரத்தம் வரையும் அவனுக்காக சிந்திட்டாரு. இனி உனக்காக கொடுக்குற அவருக்கு ஒன்றுமே கிடையாது. Yes, nothing to give. எல்லாமே கொடுத்தாரு. அவருடைய சத நாணம், ஒவ்வொரு ரத்த நாணம் எல்லாம் உனக்காக சீரெடுக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேல உனக்காக கொடுக்கிறது அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட இயேசு இந்த சாயந்தர வேளையில உங்கள்கிட்ட கேட்கிறாரு, உங்க பேரை சொல்லி கேட்கிறாரு, நீ என்னிடத்தில் அகப்பே அன்பு வைத்திருக்கிறாய். ஒரு தெய்வீக அன்பை ஆண்டவர் விரும்புகிறார். எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை விரும்புகிறார். அது வேணும், இது வேணும். ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறான். நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன், ஓகே, ஆனா நான் கேட்கறதுல எல்லாத்தையும் கொடுத்தேன். நீங்க
கொஞ்சம் சிந்தித்து நமக்கும் ஆண்டவரோட அன்பு இருக்கு. பேசுறத வந்து ஆண்டவர் கேட்கல, நீ என்னை இனிமேல் மறந்துருப்பியா, இன்னொரு தடவை பாவம் செய்வியா, இன்னொரு தடவை நீ சோதனை செய்வியா அப்படின்னு ஆண்டவர் கேட்க. ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன், நீ எனக்கு அன்பு கொடுத்துருக்க. ஏன் அப்படின்னா பேதுரு தன்னுடைய நிருபத்தை அவரே எழுதுறாரு. 1 பேதுரு 4:8 நீங்க எடுத்து வாசிக்கலாம். அன்பு திரளான பாவங்களை மூடும். இதுதான் ஆண்டவர் இந்த தீர்வு விருந்தை உண்டு பண்ணின நாள். விருந்து கிடையாது, என்ன விருந்து? தீர்வு விருந்து. சும்மா ஏதோ அப்பத்தையும் ராசரசமும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து திரு விருந்தை உண்டு பண்ணின இந்த சாயந்திர மாலை வேளையில ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கிற ஒரு கேள்வி, கேட்கிற கேள்விதான், நீ பாவம் பண்ணிட்ட சரி, ஒரு பாவத்துக்காக நீ என்னைக்காவது மன கஷ்டத்தை அழுதிருக்கிறியா? பாவத்தை விடுறதுக்கு முயற்சித்திருக்கியா? ரெண்டாவது, நீ என்னை அன்பு கூறுது. நீ ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுன்னு சொன்னா அதனால பாவம் பண்ண முடியாது. அதனால ஆண்டவர் அந்த கேள்வி கேள்வி கேட்கிறார். நான் அன்பு பண்றேன், அன்பு கூறுன்னு சொல்லிட்டு பாவத்தை பண்ண முடியாது. வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். ஒருவேளை பல காரியங்களை இந்த 40 நாள் விட்டுக்கலாம். இந்த 40 நாள் ஜபம் முடிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய மனுஷன் என் வாழ்க்கையில இன்னும் மேலோங்கி வருகிறான், இன்னும் ஈச்சா வருது, இன்னும் பாவம் செய்ய கூடுது, இன்னும் போய் வாய சரலாம வருது, இன்னும் கோபம் வருது, இன்னும் பொறாம வருது, இன்னும் எரிச்சல் வருது, பெருமை வருது, சண்டை வருது, பகை வருது. இந்த பாவங்களுக்காக என்னைக்காவது மனஸ்தாபம் அழுது ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நம்மை முழுவதுமாய் நேசிக்கிறார். பேதுரு இந்த உடன்படிக்கையில அவர் புதுப்பிக்கிறார். கேவலம் ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்த பேதுரு அவருடைய கடைசி காலத்துல அவருடைய மனைவியை சிலுவையில் அறைகிறார். அவர் கண்களால் அதை பார்க்க வைக்கிறார். அவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அவர் இங்கிருந்து கத்தி சொல்றாரு, இந்த ஜன்னல் வழி அவரை பார்க்க வைக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் அவங்க சிலுவையில் அடிச்சிருக்காங்க. என்ன சொல்றாரு? மா வேண்டாம், இயேசுவை நினைச்சுக்க, அவர் உனக்காகவும் எனக்காகவும் சிலுவையில அறையப்பட்டிருக்கார். அவர் சொன்ன காரியம். அடுத்த நாள் அவருடைய சிலுவையில் அறையிறாங்க. அவர் சொல்றாரு, சிலுவையில அறையாடுவா, நான் கல்வியில சிலுவை கவுதி போட்டாரு. ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்த ஒரு பேதுரு, ஆனால் தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களிலே இயேசுவுக்காக ரத்த சாட்சியாய் மாறினார். நீங்க பேதுருவுடைய வரலாறு எடுத்து பாருங்க. எத்தனை சிறைகள், எத்தனை உதைகள், எத்தனை அடிகள், எவ்வளவு ஆண்டவராக செஞ்சிருக்கிறார். எப்படி என்ன தைரியம் வந்தது? இயேசுவின் மேல் உள்ள அந்த அன்பை, இந்த புதிய திருவிருந்தின் உடன்படிக்கையை அவர் புதுப்பிக்கிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், நாசமோ மோசமோ நிர்வாணமோ நஷ்டமோ என் வாழ்க்கையில் எது வந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே கேட்டார், என்னை எப்படி எதிர்பார்க்கிறாய்? எப்படி எதிர்பார்க்கிறாய்? எதையும் எதிர்பார்க்காம நான் உனக்கு ஒரு காரியத்தை செய்கிறேன். நீ பாவியா இருக்கிறப்ப நான் உனக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னைக்கு அன்பு எனக்கு எப்படி? எல்லாரும் கண்களை மூடி நம்மை ஆராய்ந்தார். ஆண்டவர் அறிக்கை செய்யும். ஆண்டவர் இதுவரைக்கும் ஒருவேளை பல காரியங்களை எதிர்பார்த்த ஒரு அன்பாய் நான் உனக்கு அன்பு கொடுப்பேன். இதுவரைக்கும் பாவம் பண்ணிட்டே தான் இருந்தேன், பாவத்துக்காக நான் மன கஷ்டத்தை அளவே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிடுகிறவர்கள் பிரியமாய். பேதுரு பாவம் செய்தார், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார். ஆனால் மறுபடியும் ஒரு பிரசங்கத்துல 3000 யூதர்கள், ஒரு யூதரை ரட்சிக்கப்படுவது சாதாரண காரியம் கிடையாது. 3000 யூதர்கள் ரட்சிக்கப்படுறான். இன்னொரு பிரசங்கத்துல 5000 யூதர்கள் ரட்சிக்கப்படுறான். எப்படி முடியுது? புதிய உடன்படிக்கையை பேதுரு புதுப்பிக்கிறார். மாலை வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஒரு எதிர்பார்த்த ஒரு அன்பை வைத்திருந்தேன். ஆண்டவர் இது கொடுப்பார், அது கொடுப்பார், எதிர்பார்த்த ஒரு அன்பு. ஆண்டவரோட எதிர்பார்க்கிற ஒரு அன்பு என்னவென்றால் ஒரு தெய்வீக அன்பு. ஆண்டவர் சொல்லுவோம், வாழ்க்கையை கலந்து ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் சொல்லுவோம். ஆண்டவரை அன்பு வருகிறேன். பாவத்தை ஆண்டவருக்கு சொல்லுங்க, எல்லா பாவத்தையும் அறிக்கை ஆண்டவரை ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது. அவர் உடம்புல ஒண்ணுமே இல்லை. கடைசி ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்தினார்.
உங்க பாவத்துக்காக செஞ்சிருக்கிறார். உங்களுக்காக அவர் மோட்சத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இனி உங்களுக்கு கொடுக்கிற அவருக்கு ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு செய்த தேவனுக்கு இதுவரைக்கும் நீ என்ன செய்திருக்கிறாய்? எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார்? அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் பொழு உள்ளத்தோடு ஆராதிப்பே பொழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் கொடு உள்ளத்தோடு ஆராதிப்பே கொடு பலத்தோடு கூறுவே ஓ ஆராதனை ஆராதனை எல்லாரும் சிலுவை நோக்கி பார்த்தேன். ஆண்டவர் சொல்லுங்க, ஓ நம்முடைய கடைசி சொந்த ரத்தமாயிட்டோ வதக்காவோ செஞ்சிட கல்வாரி நாயகன் இயேசு ரட்சகர் இந்த மாலை வேளையிலே உன்னிடமாய் கேட்கிற ஒரே கேள்வி, நீ எனக்கு அன்பு கூறுகிறாயா? Still do you love me? ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே முழுவதுமாய் அன்பு கூறுகிற ஆண்டவரே, என் பாவத்தை எல்லாம் கழுவுனீங்களே அப்பா, உடைய ரத்தத்தை செய்து ஓ கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஓ உடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் நீரும் வருகிறது வரைக்கும் எல்லா ரத்தத்தையும் எனக்காக சிந்தினீங்களே. அந்த ரத்தத்தின் பலமாய் இந்த வேளையிலே என் பாவங்களை கழுவி அதை விடும்படியாய் ஒரு புதிய பலன் உடைய அன்பு மூடுவதாக, உடைய ஜனங்களை மூடுவதாக, இந்த சபையை மூடுவதாக, ஒவ்வொரு குழுவும் ஒரு உண்மையான ஒரு அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு, அன்பின் ஆவி இந்த வேளையிலே உடைய ஜனங்களிலே பாய்வதாக. Thank you Jesus. எங்களுக்காக ஒரு புதிய உடன்படிக்கையை செய்தீங்கப்பா. அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தின் வல்லமையை இந்த நாளில் நாங்கள் புதுப்பிக்கிறோம். இது பெறப்படுது. என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும், நஷ்டமே வாழ்க்கையில் வந்தாலும், மோசமே வாழ்க்கையில் வந்தாலும், கிறிஸ்து இயேசுவின் அன்பிலிருந்து என்னை எதுவும் பிரிக்க மாட்டாது. இந்த வல்லமைக்காக நன்றி, கிருபைக்காக நன்றி. முழுவதுமாய் உடைய புதிய உடன்படிக்கையின் வல்லமை, உடைய புதிய உடன்படிக்கை ஒரு மகிமை எங்களை ஆளுகை செய்யும். வல்லமையாய் நாங்கள் இன்னும் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவுக்காக சாட்சியாய் ரத்த சாட்சியாய் மரிப்பதாயினும் அவருக்காக உண்மையோடு என் வாழ்நாள் முழுவதும் செய்கிறேன். ஒவ்வொருவரும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தவறியும் மடியாரும் விசுத்தாவின் நிதியையும் சமாதானம் சந்தோஷம் உங்களோடு இருந்து சுதாகரம் தருகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.